அது பட்டாறு என்ற அழகான கிராமம். அந்த கிராமம் ரொம்ப செழிப்பாக செடி கொடின்னு அழகாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படி இருக்க, அந்த ஊரோட தலைவரான ராஜையா ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு யாருக்காகவோ காத்துட்டு இருந்தார். எப்பா ராஜையா, யாருக்குப்பா காத்துட்டு இருக்க இவ்வளோ வெடிக்காலையில்? அதுவானே, பட்டணத்தில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்னோட மகன் ஊருக்கு திரும்புகிறான். அவனை வர வைக்க தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அட, அது ரொம்ப நல்ல செய்திப்பா. ஒரு தகப்பனுக்கு இதை தவிர என்ன வேணும் சொல்லு? இருக்காதா பின்ன. இந்த ஊர்லேயே 5வதுக்கு மேலே படித்ததும் என் பையன்தான், டிகிரி முடித்ததும் என் பையன்தான். சரிண்ணே, இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, ஒரு கெடா விருந்து வச்சுருக்கேன். அட, கெடா விருந்தா? கண்டிப்பாக வரேன்ப்பா. சரி, நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும், போயிட்டு வரேன். அப்படியே சாயங்காலம் ஆச்சு. ஊர் தலைவர் வீட்டு வாசலில் தான் ஊர் மக்களே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பட்டணத்தில் படிச்சுட்டு வந்த அவரோட மகனை புகழ்ந்தாங்க. இதெல்லாம் அப்படி இருக்க, அந்த ஊர் தலைவர் வீட்டோட வேலைக்காரன் அன்பழகன் அவங்க மனைவி மற்றும் பையனை கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு ராஜையா அவருடைய மகன் பட்டணத்தில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதால் விருந்து வச்சுருக்காரு. அவர் என்கிட்ட இன்றைக்கி என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கி நிறைய வேலை இருக்கும், யாருன்னா 2 பேரை கூப்பிட்டுக்கோன்னு சொன்னார். ஆளுக்கு 300 ரூபாய் சம்பளம் தர சொன்னார். அதால் தான் நீங்கள் 2 பேரும் வருவீங்களான்னு கேட்டேன். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு பாதி கடன் தீர்த்துட்டு மீதியை செலவு கூட வச்சுக்கலாம்ல. அவங்க அப்பா இப்படி சொன்னதை கேட்ட முகேஷ் இப்படி சொன்னான். அட, என்னோட சின்ன வயசு தோழன் என் கூட 5வது வரையும் படித்தான். அதுக்கப்புறம் பட்டணத்துக்கு போயிட்டான் மேல் படிப்புக்காக. இப்போ அவன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படின்னு முகேஷ் சொன்னான். அப்படியே நேரமாச்சு. விருந்து வீட்டில் 3 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சாங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முகேஷ் தன்னோட சின்ன வயசு தோழன்கிட்ட பேசுகிறதுக்காக போனான். அட ரமேஷ், எப்படிப்பா இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா உன்னோட சின்ன வயசு தோழன்? அப்படின்னு முகேஷ் சொல்ல, ரமேஷோட காலேஜ் ஃப்ரெண்ட் ரமேஷை பார்த்து இப்படி கேட்டான். அட, யாருப்பா இது? இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டு போட்ட இலையை எடுத்துட்டு இப்போ வந்து உன் தோல் மேலே கையை போட்டு உன்னோட தோழன்னு சொல்கிறான். என்ன ரமேஷ், இந்த பையன்தான் உன்னோட சின்ன வயசு தோழனா? அட, நீ வேற ஏன்டா, இவன் யாருன்னே எனக்கு தெரியல. எங்கள் வீட்டு வேலைக்காரன் அன்பையோட மகன் தானே நீ? எங்கே பாரு, ஊருக்குள்ளே நான் தான் உன் சின்ன வயசு தோழன்னு சொல்லிட்டு தெரியாத. போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு ரமேஷ் முகேஷை பார்த்து சொன்னான். முகேஷுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதை பார்த்த முகேஷ் அப்பா முகேஷ் கூப்பிட்டு இப்படி சொன்னார். தம்பி முகேஷ், நீ வருத்தப்படாதப்பா. வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். சில பேர் நம்ம யார் கூட இருந்தோம், எங்கேருந்து வந்தோன்னு நினைக்கிறது இல்லை. அவங்க சுயநலம் அவங்க கண்ணை மறைச்சிடுது. நீ ரமேஷ் கூட தான் 5வது வரையும் படித்த. அவனோட உனக்கு நல்லாவே எழுதவும் படிக்கவும் தெரியும். ஆனால் என்னால் உன்னை மேல் படிப்பு படிக்க வைக்க முடியலை. அதால் உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. இன்னும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி முகேஷ் அப்பா அவனை சமாதானப்படுத்தினார். அப்படியே நாட்களும் போச்சு. இதெல்லாம் அப்படி இருக்க, ஊருக்குள்ளே அந்த ஊரோட அடுத்த தலைவராக யார் இருக்க போகிறா அப்படின்ற தேர்தல் நடக்க இருந்துச்சு. அதில் 20லேருந்து 30 வயசு உள்ளவங்க தான் கலந்துக்க முடியும். ராஜையாவும் தன்னோட பொறுப்பு கண்டிப்பாக அவன் மகனுக்கு தான் போகணும்னு நினச்சாரு. அந்த ஊரில் தன்னோட மகனை தவிர யாரும் அந்த தேர்தலில் கலந்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு ஒரு நெஞ்சழுத்தம் வேறு. அதுக்கேற்ற மாதிரி யாரும் கலந்துக்கல. தேர்தல் வர 2 வாரம் தான் இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ராஜையாவை பார்த்து இப்படி சொன்னாங்க. ராஜையா, உங்கள் குடும்பம் தான் வம்சமாக ஊரில் தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் உங்கள் பையனை தான் கண்டிப்பாக தலைவராக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஊர் மக்கள். அப்போ தான் ஊருக்குள்ளே ஒரு ஆஃபீஸர் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்தார். அட ராஜையா, இன்னும் 2 வாரத்தில் ஊருக்குள்ளே எலெக்ஷன் நடக்க இருக்குது, இந்த நோட்டீஸ். அட ஐயா, இந்த தேர்தலில் நிற்கிறது என் மகன் மட்டும்தான். இதுக்கு ஒரு தேர்தல் வேறையா? பேசாமல் என்னோட மகன் தான் தலைவர்னு அறிவிச்சிட்டு போங்க அப்படின்னு ராஜையா திமிரா சொன்னால், அதுக்கு அந்த ஆஃபீஸர் இப்படி சொன்னார். அட ராஜையா, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உன்னோட வீட்டுக்காரன் மாவன் முகேஷ் ராஜேஷுக்கு எதிராக நிற்கிறான்ப்பா. என்னது, முகேஷ் என்னோட மவனுக்கு எதிராக நிற்கிறானா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார். ஊர் மக்களும் சிரித்தாங்க. இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்த முகேஷோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை.
ஆனாலும் தன்னோட மகன் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நினச்ச சிந்தனையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவருக்கு தான் அந்த ஊர் தலைவரோட சுயரூபம் தெரிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் அப்படி இருக்க அந்த ஊரில் ஒரு சில நாள் கழித்து ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. பேஞ்ச மழையில் ஒரு பாறை அங்கே ஓடுற ஓடையில் அடைச்சி அந்த ஊர்லேயே தண்ணி தேங்குற மாதிரி வச்சிடுச்சு. இதெல்லாம் மக்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் நாசமாச்சு. ஊரே முழுகி போகிற நிலமை. இது தெரிஞ்ச ஊர் தலைவர் ஊர் மக்களை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பக்கத்து ஊரில் இருக்க தன்னோட மாமா வீட்டுக்கு கிளம்பி போனார். ஊர் மக்களுக்கு போக இடம் இல்லாமல் தவிச்சாங்க. அட அவ்வளோதான், இந்த ஊரோட சேர்ந்து நம்மளும் அழிய போகிறோம். ஊரே கெதின்னு இருந்தோம், இப்போ ஊரோடையே போவோம் அப்படின்னு ஊர் மக்கள் பயந்தாங்க. அப்போ முகேஷ் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அட நம்ம எப்போவுமே ஆடு மேய்ச்சிட்டு அந்த மலை மேலே போவோமே, கீழே தானே வெள்ளம் வரும், நம்ம ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேலே போவோம் அப்படின்னு நினச்ச முகேஷ் ஊர் மக்களை சாப்பிட உணவும் முக்கியமான பொருளையும் எடுத்துகிட்டு ஊரில் ஒரு இடத்துல நிற்க சொன்னான். ஊர் மக்களும் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த மலை மேலே போனான். எல்லாரையும் காப்பாற்றவும் செஞ்சான். எப்போ முகேஷ், நாங்கள்லாம் படிக்காதவங்க, எங்கள் பசங்களையும் படிக்க வைக்கலை. ஆனால் உங்கள் அப்பா அவருடைய சக்திக்கேற்ப உன்னை 5ஆம் கிளாஸ் வரையும் படிக்க வச்சார். நீ ஆடு மாடு மேய்க்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு இருப்ப. ஆனால் நாங்கள் உன்னை பார்த்து சிரிப்போம். ஏன்னா நாங்கள் வசதி இருக்கவங்க தான் படிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ எங்களுடைய கெதியை பார்த்தியா சிரிச்ச நிலையில் இருக்குது. ஆமாப்பா, அன்னைக்கு நீ தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிரித்தோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறோம், நீ தான் இந்த ஊரோட அடுத்த தலைவர். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது நின்னது நீ மட்டும்தான். இந்த ஊர் தலைவர் கூட இந்த ஊரை விட்டே ஓடிட்டார். அதே மாதிரி முகேஷ் அந்த ஊரோட தலைவர் ஆனான். அந்த ஊரில் இருக்க எல்லாருமே படிக்கணும்னு நினச்சா மட்டும் போதாதுன்னு அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கூட கட்டினான். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களுடைய பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. இதெல்லாமே பார்த்த முகேஷோட அப்பா ரொம்ப பெருமைப்பட்டார். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.